வீடியோவில் NTMP நான் ட்ரெடிஷ்னல் மிஷினிங் ப்ராசஸில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸை ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வீடியோஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் எலக்ட்ரான் பீமிங் மிஷின், லேசர் பீமிங் மிஷினு, பிளாஸ்மா பீமிங் மிஷின், இந்த 3 மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது, மெட்டல் அண்ட் வேப்பரைஸ் அப்படிங்கிற மாதிரி, மெல்ட் அண்ட் வேப்பரைஸ் அப்படிங்கிற டைனி பிட் ஆஃப் ஒர்க் மெட்டீரியல். ஒரு பர்டிகுலர் இடத்துல ஹீட்டை அதிகமாக செலுத்தி, ஓகே, லேசர் லைட்டுனால எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ரே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், செலுத்துவோம். ஓகே, அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் பீம் மிஷினிங், எலக்ட்ரான மூவ்மெண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் ஒரு ஒர்க் பீஸ் மேலே ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த கூடும். ஓகே, இந்த டெம்பரேச்சர் கூடும்போது அந்த ஒர்க் பீஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இது மேலே செலுத்திட்டே இருக்கும்போது கொஞ்சம் மெட்டீரியல் என்ன ஆகும், இதுலேருந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். ஓகே, அதில் வந்து 2 விதமான விஷயம். இன்சைடு தான் வேக்யூம் கேம்பர். வேக்யூம் கேம்பர் அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சு பண்ணுறது. இது அவுட் சைடு தான் வேக்யூம் சேம்பர். இது வந்து என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியர் கூட வந்து வைக்கிறது. ஓகே, இது 2 விஷயங்கள் இருக்குது. இது வந்து வேக்யூம் சேம்பர் உள்ளக்கு வந்து வச்சுருக்க மாதிரி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்கிமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரான் கன்னு, இது மூலியமாக தான் எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இது செலுத்த போகிறோம். டயஃப்ராம், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிவியேட் ஆகி போகாமல் இருக்குது. ஃபோக்கஸிங் லென்த் மூலிமா அந்த எலக்ட்ரான்ஸை வந்து வாங்க போகிறோம். டிஃப்ளெக்டர் காயிலும் அதே மாதிரி தான், வேறு எந்த இடத்துக்கும் டிவியேட் ஆகாமல் ஒரே இடத்துல செதுக்கி நம்ம என்ன பண்ணுறது, கொண்டு வர்றது. ஓகே, இதை வந்து வேக்யூமில் வந்து கொண்டு போகிறோம். அதோட வேக்யூமோட மெர்க்குரி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்க்ளோஸ் நீக்கேடா. ஓகே, கேரிஸ் ஏ டோர். வேக்யூம்னு சொல்லியாச்சு, வெளியிலேருந்து அட்மாஸ்பியருக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுனால இது பண்ணியிருக்காங்க ஒரு டோரோட. ஓகே, டோரை வந்து க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னா பல்புக்குள்ளே ஒன்று இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி பல்பு இருக்கும், உள்ளே இது மாதிரி இருக்கும். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணுது. ஓகே, அடுத்து கிரிட்டு கப்பும் நெகட்டிவ் கூட தான் என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனோட் வந்து அதுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபோக்கஸிங் லென்த்து என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரானை. ஓகே, அதோட செக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01லேருந்து 0.02 mm டயாமீட்டர் கொண்டதாக இருக்குது. ஓகே, இதான் டயக்ராம். ஓகே, டேபிள் வந்து வச்சாச்சு. ஒர்க் பீஸை வந்து என்ன பண்ணியாச்சு, எர்த்து பண்ணி கிரவுண்டு பண்ணியிருக்காங்களா. மேலே எலக்ட்ரான் கன் வந்து வச்சுருக்காங்க. அது மேலே வந்து கிரிட்டு கப் இருக்குது. அந்த கிரிட்டு கப் வந்து நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க, டயஃப்ராமை பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆனோடமே என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆனோட இருந்தது பாசிட்டிவ், கேத்தோட இருந்தது நெகட்டிவ். ஓகே, இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது மூலமா எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இது எங்கேயுமே டிவியேட் ஆகாமல் இதில் போய் இந்த ஃபோக்கஸிங் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலியமாக ஃபோக்கஸ் ஆகி இந்த ஒர்க் பீஸ் மேலே கான்சென்ட்ரேட் ஆகுது. ஒர்க் பீஸ் மேலே கான்சென்ட்ரேட் ஆனோன்னு என்ன ஆயிரும், இந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மெட்டீரியல் என்ன ஆயிரும், ரிமூவல் ஆக ஆரம்பிச்சிடும். டிஃப்ளெக்டர் காயிலும் அதே மாதிரி தான், டிவியேட் ஆகாமல் போகிறதுக்கு. வென் DC source is given to the electron gun. DC source எந்த இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இது கொடுத்துருக்கோம், இதுக்கு அது பாசிட்டிவ் டெர்மினல் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, டெம்பரேச்சர் எவ்வளோ ஹீட் ஆகுது, 2500 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆக ஆரம்பித்தோடனே இதனால் எலக்ட்ரான் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வழியாக போக ஆரம்பிச்சிடும் டவுன்வர்ட்ஸ் அண்ட் அட்ராக்டட் பை இந்த ஆனோட். ஏன்னா எலக்ட்ரானோட சைன் வந்து நெகட்டிவ், ஆனோட சைன் என்னது பாசிட்டிவ். ஓகே, அந்த ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் வந்து இந்த வோல்டேஜ் ஆனோடில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட எலக்ட்ரானோட ஸ்பீடு அதுக்கு வந்து ஹாஃப் த லைட்டோட ஸ்பீடுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹை வெலாசிட்டி வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். எது வரைக்கும், ஒர்க் பீஸ் மேலே அது ஸ்ட்ரைக் ஆகிற வரைக்கும். ஓகே, பிகாஸ் எலக்ட்ரான் ட்ராவல் த்ரூ எனது வேக்யூம், ஏர் இல்லாத ஒரு பகுதியில் வந்து போகுது. அது என்ன பண்ணுது, டயஃப்ராம் மூலயமா ஃபோக்கஸிங் லென்த் மூலயமா தான் போகுது. ஸ்பாட் ஆன் த ஒர்க் பீஸ் மேலே இப்போ செலுத்துது. ஒரு ஹை எலக்ட்ரான் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி மூலயமா என்ன பண்ணும், அந்த ஒர்க் பீஸில் ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால என்ன ஆகுது, மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. ஓகே, அந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1லேருந்து 6000 எவ்வளோ மைக்ரோ செகண்டில் இது நடக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இதுதான் முக்கியம், இந்த டயக்ராம் தான் கொஞ்சம் முக்கியம். ஓகே, எலக்ட்ரான் கன்னு, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி எலக்ட்ரான் கன்லேருந்து எலக்ட்ரான் சோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி வரும். எலக்ட்ரான் சோர்ஸ் வந்து ஆனோடுக்குள்ளே பாஸ் ஆகுது. ஏன்னா அதோட சைன் வந்து பாசிட்டிவ். டயஃப்ராம் வந்து டிவைட் ஆகாமல் வந்து வச்சுருக்காங்க. அது ஃபோக்கஸிங் லென்த் மூலியமாக வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆனோன்னா ஹை டெம்பரேச்சர் என்ன ஆகும், அது மேலே பாஸ் ஆகி மெட்டீரியல் ரிமூவல் ரேட் நடக்கும். இது எங்கே நடக்குது, வேக்யூம் சேம்பர். இப்போ சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து லேசர் பீமிங் மிஷினிங் அதே கான்செப்ட் தான். லைட் அப்ளிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
அது எப்படி நான் ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ E1 அப்படிங்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இது கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிட்டு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா Hν அப்படிங்கிற எனர்ஜியை வாங்கிட்டு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இது பிஃபோர் அப்சர்ப்ஷன் இருக்குது. இப்போ ஃபோட்டான்ஸ் இதுக்கு வருது அப்படின்னா இது வந்து இதை வாங்கிட்டு எங்கே போகும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இது பிஃபோர் அப்சர்ப்ஷன். ஆஃப்டர் அப்சர்ப்ஷன் இந்த எனர்ஜி வாங்கினோன்னே எங்கே போயிடும், கீழே. இப்போ நான் படியில் நிற்கிறேன், ஏதாவது சாப்பிட்டா தான் என்ன பண்ணுவோம், மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். ஓகே, இப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இந்த மேலே வந்தது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட எனர்ஜியை லூஸ் பண்ணி அதாவது E2 மைனஸ் எனது E1 போட்டால் அதோட எனர்ஜி என்ன ஆயிரும், லூஸ் ஆரம்பிச்சிடும். எப்படி ஃபோட்டான்ஸ் மூலிமா லூஸ் பண்ணும். இது பண்ணும்போது ஸ்பான்டேனியஸாக எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும், வெளியில் டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இது திருப்பி ரிப்பீட்டடாக நடக்கும். இப்போ மேலேருந்து கீழே வருதா, திருப்பி அடுத்த தடவை என்ன வரும், இன்னொரு ஃபோட்டான் வரும். அப்போ இந்த கீழே வந்த எலக்ட்ரான் திருப்பி எனர்ஜி வாங்கி எனக்கு போகும், மேலே போகும். இப்போ மேலேருந்து என்ன ஆகும், கீழே வரும். கீழே வந்த எலக்ட்ரான் மேலே போகும். மேலே இருந்து இப்போ என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த லேசர் லைட்டோட ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டி கிடைக்கிது. ஹை எனர்ஜி டென்சிட்டி மெட்டீரியல் அண்ட் வேப்பரைஸ் மெட்டீரியல் சேம் கான்செப்ட் தான், ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணுறது. ஓகே, இதோட ஸ்கிமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இது என்ன எடுக்கிறாங்கன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரூபி கிறிஸ்டல் தானே, ரூபி கிறிஸ்டல் வந்து எடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நியான் ஃப்ளாஷ் டியூப், அந்த பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புரோட்டா கடை வாசலெல்லாம் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி டியூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்த சைடு வந்து 100% ரிஃப்ளெக்டிங் மிரர். இது மூலிமா லைட் சோர்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அங்கிட்டிருந்து என்ன ஆயிரும், டிவேட் பண்ணி திருப்பி வரும். ஓகே, இந்த சைடு வந்து பார்ஷியல் அப்படின்னா இது மூலிமா டிவேட் ஆகி வெளியில் போகணும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, பார்ஷியல் ரிஃப்ளெக்டிங் மிரரை இந்த சைடு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹை ரிஃப்ளெக்டிங் மிரரை என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லென்ஸ் மூலிமா குவிச்சு அந்த லென்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பீஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். இந்த ரெண்டு இதுக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு சப்ளை பண்ணுறாங்க. இதுக்கும் அந்த நியான் ஃப்ளாஷ் டியூப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நியான் ஃப்ளாஷ் டியூப் தான், பச்சை கலர் டியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, வோல்டேஜ் சப்ளை பண்ணுறாங்க, வோல்ட்டு. ஓகே, இதை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைனோட சொல்கிறேன். இது வந்து ரூபி லேசர் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது பண்ணுறாங்க. ஃப்ளாஷ் டியூப்பை சரௌண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அலுமினியம் ஆக்சைடை வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த அலுமினியம் ஆக்சைடில் Al3+ இருக்கும். ஏன்னா இதோட வேலன்சி 3 ரொம்ப கெமிஸ்ட்ரி டீப் இதில் போடணும்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா குரோமியம் CR3+ வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வந்து இந்த ஃப்ளாஷ் டியூப் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அது மூலமா ஒரு ப்ராசஸ் வந்து நடந்து இதாகுது. ஒரு எண்டை வந்து ஹைலி பாசிட்டிவ், அதை வந்து பட்டாலே என்ன ஆகும், 100% ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்ஷியல், இப்போ பாதி ரிஃப்ளெக்ட் ஆகும், பாதி என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். ஏன்னா வெளியில் போனது தான் என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸிங் லென்த் மூலிமா இது பண்ணுவாங்க. அது ஜெனான், அந்த ஆர்கான், கிரிப்டான், அந்த ஃப்ளாஷ் டியூப்போட இது பச்சை கலர் லைட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஓகே, ஹை டெம்பரேச்சர் யூஸ் ஆகுது. கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. லேசர் பீமோட எஃபெக்ட், லேசர் பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காரணம் தான். ஓகே, அலுமினியம் ஒரு டேபிள் மேலே வந்து வச்சுருக்காங்க. ஃப்ளாஷ் டியூப் என்ன பண்ணிக்க வச்சுருக்காங்க, எவ்வளோ வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, 250 1000 வாட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லைட் எனர்ஜி அந்த ஃப்ளாஷ் டியூப் இஸ் பாஸ் இன்டு தி ரூபி பீரியட். இந்த ஃப்ளாஷ் டியூப் மூலமா லைட் எனர்ஜி கிடைக்கி அதை என்ன பண்ணுறாங்க, ரூபி ராடுக்குள்ளே பாஸ் பண்ணுறாங்க. இந்த ரூபி ராடுக்குள்ளே பாஸ் பண்ணி இந்த இது மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் கலர். ஓகே, சிங்கிள் கலர் லைட் அது மூலமாக பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணோன்னே இது என்ன பண்ணும், உள்ளே அங்கங்கே மோதிக்கிட்டே இருக்கும். இது 100% ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இதில் பட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இந்த லென்ஸ் மேலே ஃபோக்கஸ் ஆகி திருப்பி இந்த ஒர்க் பீஸ் மேலே வந்து விழும். அப்போ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், மெட்டீரியல் ரிமூவல் ரேட் நடக்கும். ஓகே, இதை வந்து நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, லோயர் எனர்ஜிலேருந்து எனர்ஜி வாங்கிட்டு மேலே போகுது, ஸ்பான்டேனியஸாக மேலேருந்து கீழே வருது அப்படிங்கிற கான்செப்ட் இதில் வரும். அதை கொஞ்சம் நம்ம எழுதிக்கணும். ஓகே, அதுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பார்ஷியல் ரிஃப்ளெக்டிங் மிரர் வழியாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அந்த லைட் சோர்ஸ் என்ன ஆகிடும், டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் இது நடக்கும் பார்த்தீங்கன்னா, ரெட் லைட் வர்ற வரைக்கும். ஏன்னா பச்சை கலரில் ஃபஸ்ட்டு இருக்கும், அது ரெட் லைட் வர்ற வரைக்கும். ஹைலி ஆம்பிளிஃபைடு ஃபோக்கஸ் லென்ஸை வந்து கன்வெர்ஜ் பண்ணுறோம். கன்வெர்ஜ்னு என்ன, குறுக்கி ஒர்க் பீஸ் மேலே இது பண்ணும்போது ஹைலி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் வேப்பரைஸ் அண்ட் மெல்ட். ஓகே, அட்ஜஸ்டிங் தி பேனல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு மெயினான இந்த படம் தான் முக்கியம். இந்த படம் முக்கியம். இந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸ்பான்டேனியஸ் எமிஷன் என்ன, பிஃபோர் அப்சர்வேஷன், கீழேருந்து மேலே வரும்போது எனர்ஜி ஃபோட்டான்ஸ் வாங்கிக்கிறோம். மேலேருந்து கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக கீழே எனர்ஜி ஸ்டிமுலேட்டட் எமிஷனாக கீழே வந்ததுக்கப்புறம் மேலே எக்ஸைட்டட் லெவலுக்கு போகணும்னு பார்ப்போம். இது கிரவுண்ட் லெவல், இது எக்ஸைட்டட் லெவல். ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது. பிளாஸ்மா ஆர்க் மிஷினிங். இது வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் உள்ள ஒரு விஷயம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11000 16000 ஹை வெலாசிட்டி ஜெட்டு மூலிமா நம்ம பாஸ் பண்ண அப்படின்னா பிளாஸ்மா ஆர்க் மிஷினிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த பிளாஸ்மா ஆர்க் மிஷினிங் வந்து என்னன்னு சொல்கிறாங்க,
அதாவது சாலிட் லிக்விட் கேஸ்னு ஒரு 3 ஸ்டேட் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா டைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கேஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் அயான்ஸ் மூவ் ஆகி ஃப்ரம் த நார்மல் அன்அயனைஸ்டு கேஸ். அன்அயனைஸ்டு கேஸ்னால் அயனி ஆக்கப்பட முடியாது, அதை ப்ளஸ் மைனஸாக பிரிக்க முடியாத கேஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாஸ்மாங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் கன்சிடர்ட் 4th ஸ்டேட் ஆஃப் மேத்தட். இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, பிளேயர் கொடுத்துறாங்க பிளாஸ்மா. அன்அயனைஸ்டு கேஸில் இருந்து உருவாக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் அயான்ஸையும் வைத்து ஒரு ப்ராசஸில் நம்ம செயல்படுத்துகிறோம். ஓகே, அதுதான் வந்து சொல்லலாம். இப்போ தான் சாலிடை ஹீட் பண்ணால் அது லிக்விடாக மாறும், லிக்விடை கூல் பண்ணால் அது என்ன தான் மாறும், சாலிடாக மாறும், லிக்விடை ஹீட் பண்ணால் அது என்ன தான் மாறும், கேஸாக மாறும். இந்த மாதிரி மாறிட்டுனா 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ். 4வது ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கேஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் அயான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் அன்அயனைஸ்டு கேஸ். அன்அயனைஸ்டு கேஸ்லேருந்து எடுத்துக்கக்கூடிய, அதாவது என்னது 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவாங்க. அதோட டெம்பரேச்சர் ரேஞ்சு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, மற்றபடி ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். ஒரு கான்சன்ட்ரேஷன் பகுதியில் ஹீட் என்னது என்ன பண்ணுறோம். இதில் வந்து பிளாஸ்மாவோட மிக்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும், பாசிட்ரான்ஸும் இருக்கும், நியூட்ரலும் இருக்கும். எலக்ட்ரான்ஸ்னால் மைனஸு, பாசிட்டிவ்லி சார்ஜு, இது நியூட்ரல் 0 சார்ஜ். ஓகே, இந்த பிளாஸ்மா மிஷினிங் வந்து எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் அலாய்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர், நிக்கல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் எலக்ட்ரோட யூஸ் பண்ணுறோம், ஒரு சின்ன சேம்பராக டங்ஸ்டன் எலக்ட்ரோட். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் எலக்ட்ரோடு. இதை வந்து இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்சுலேட் பண்ணதில் சைட் வழியாக என்ன பண்ணுறாங்க, கேஸை இது பண்ணுறாங்க. டிசி சப்ளை வந்து இதை கேத்தோட கூடவும், பாசிட்டிவ் சப்ளை ஆனோட கூடயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஆக்சஸ் ஏ கேத்தோட். நாசிலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாசிலில் கேத்தோடு கொடுத்துருக்காங்க. சார் நாசில் தான் இருக்குது. நாசிலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆனோடு கொடுத்துருக்காங்க. நாசிலுக்கு ஆனோடு கொடுத்துருக்காங்கண்ணே. அடுத்து ஸ்மால் பேசேஜ் மூலிமா சேம்பரில் ஏதாவது மீன்ஸ் ஓகே டிசி பவர் கொடுக்கும்போது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில் எனக்கு நைட்ரஜன் கேஸை வந்து கொடுக்குறோம். அப்போ உள்ளக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் கேஸ் வந்து என்ன ஆகுது, ஹீட் ஆக போகுது. ஏன்னா ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், டிசி சப்ளை வந்து கொடுத்துருக்கேன். அப்போ ஆர்க் வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகி எலக்ட்ரோடுக்கும் நாசிலுக்கு இடையில், மேலே எலக்ட்ரோடு, இது எலக்ட்ரோடு, கீழே இது என்னது நாசில், இது ரெண்டுத்துக்கும் இடையில். ஓகே, the high velocity gases strikes the workpiece and ionized gas, அயனி ஆக்கப்பட்ட கேஸ் எங்கிருந்து ஹை டெம்பரேச்சர் ஹை பாசஸ் த்ரூ த நாசில் எஃபெக்டிவ்லி ப்ளோன்ஸ் த மெட்டீரியல். ஸ்பீடாக அது மேலே டார்கெட் ஆகி என்ன பண்ணணும், மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும். ஓகே, இந்த ஹீட்டிங் ஆஃப் த மெஷின் கெமிக்கல் ரியாக்ஷன், இது கெமிக்கல் ரியாக்ஷன் ஒர்க் பீஸ் மூலமாக நடக்குது. இட் கேன் பி சேஃப்லி, இது வந்து சேஃபாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,